பிசாசு மீண்டும் விசுவாசிகளை தாக்குவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. இப்பொழுது ஒரு பாஸ்டர் உங்களுக்கு பேய் துரத்துறாரு. அந்த பேய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா மீண்டுமா அந்த பிசாசு உங்களுக்குள்ளார வந்துருது. இந்த பிசாசு ஏன் மீண்டும் மீண்டுமாய் ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுது என்பதை மிக ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கு நீங்க போறீங்க, அங்க ஜெபம் பண்றீங்க, அங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலையானது ஒரு மாதம் இருக்கும். அந்த ஒரு மாதத்திற்கு மேல ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ வரும் பொழுது மீண்டுமா ஒரு அட்டாக் வருது. ஏன் இந்த அட்டாக் வருது? இந்த செய்தியிலே பிசாசு ஒரு மனிதனை மீண்டும் மீண்டுமாய் தாக்குவதற்கு காரணம் என்ன என்பதை மிக ஆழமாய் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த செய்தியின் வழியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, பிசாசு மீண்டும் விசுவாசிகளை தாக்குவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. இப்பொழுது ஒரு பாஸ்டர் உங்களுக்கு பேய் துரத்துறாரு. அந்த பேய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா மீண்டுமா அந்த பிசாசு உங்களுக்குள்ளார வந்துருது. இந்த பிசாசு ஏன் மீண்டும் மீண்டுமாய் ஒரு மனிதனை அட்டாக் பண்ணுது? ஏன் மீண்டும் மீண்டுமாய் ஒரு விசுவாசியை தாக்குகிறது என்பதை மிக ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கு நீங்க போறீங்க, அங்க ஜெபம் பண்றீங்க, அங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலையானது ஒரு மாதம் இருக்கும். அந்த ஒரு மாதத்திற்கு மேல ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ வரும் பொழுது மீண்டுமா ஒரு அட்டாக் வருது. ஏன் இந்த அட்டாக் வருது? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நான் ஜெபம் பண்ணேன், நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், ஒரே ஒரு முறை ஜெபித்தார், எனக்கு சரியானது. ஆனால் மீண்டுமாய் பிசாசு இப்ப வந்து விட்டதே, மீண்டுமாய் என்ன ஏன் அட்டாக் பண்ணுச்சு? இந்த கேள்வி அநேகருக்கு இருக்கும் தேவ பிள்ளைகளே. சோ இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கு பதிலை நாம ரொம்ப ஆழமாய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு கவலை வருகிறது, துக்கம் வருகிறது, கண்ணீரோடு இருக்கிறார்கள், கட்டுக்களோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து நீங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பிரதர், எனக்கு இந்த பிசாசு கட்டு இருக்கு, இந்த பிசாசு கட்டிலிருந்து நான் விடுதலை ஆகணும். சிலர் சொல்லுவாங்க, ஏன் என்ன கடவுள் படைத்தார்னே தெரியல, இவ்வளோ பிரச்சனையை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் எனக்கு தெரியவே இல்லை. பாருங்க, முதலாவது இந்த செய்தியை நாம் துவங்குவதற்கு முன்பதாக மனிதன் சிந்தும் கண்ணீரை குறித்து பார்த்துவிட்டு பிசாசு ஏன் தாக்குகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் சிந்தும் கண்ணீர் அது 3 வகையான கண்ணீராய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. 1, ஜெப நேரத்தில் அவன் சிந்தும் கண்ணீர். 2, மன வேதனையிலும் துக்கத்திலும் அவன் சிந்தும் கண்ணீர். 3, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் சிலர் அழுவார்கள். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. சரி, கண்ணீரை குறித்து அதிகமாய் அறிந்தவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. லாசருவின் கல்லறையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. இன்னும் கெத்செமனே தோட்டத்திலும் கூட கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். சில நேரத்திலே நமக்கும் அவரை போலவே கண்ணீர் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது ஒருபுறம் லாசருடைய வாழ்க்கையிலே நடந்த அவங்க குடும்பத்தை பார்த்து அவங்க சகோதரிகள் அழும் பொழுது அவருக்கும் அந்த மனதுருக்கம் உள்ள அந்த இருதயத்திலே அவரும் கண்ணீர் வடிக்கிறார். அது மனதுருக்கத்தோடு இருக்கக்கூடிய கண்ணீராய் இருக்கிறது. மற்றொரு கண்ணீர்
அங்கே கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். அந்த கண்ணீரிலே ஒரு பயம் கலந்த கண்ணீர். தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. சிலுவையிலே நான் இரத்தம் சிந்த வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை அறிந்து, அந்த பாடுகளை அறிந்து ஒரு பயம் கலந்த கண்ணீர். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பயம் கலந்த கண்ணீர் வருவது உண்டு. அநேக நேரத்திலே நம்மளுடைய இருதயத்துல ஒரு பயம் கலந்த கண்ணீர் வரும். ஐயோ, என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய பலவீனம் அது எப்படியாப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் அதை அவர் சுமக்கிறார். எது எல்லாம் பலவீனம், எப்படியாப்பட்ட பாவம் இருந்தாலும் பலவீனம். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் அது அவனுக்கு ஒரு பலவீனம். ஒரு மனிதனுக்கு பொறாமை வந்தால் அது அவனுடைய பலவீனம். ஒரு மனிதன் கவலையோடு எப்பொழுதும் இருப்பார்கள் என்றால் அது அவர்களுடைய பலவீனம். சிலருக்கு ஏன் தான் இந்த பிசாசு என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது, எனக்கு கவலையும் கண்ணீருமாய் இருக்கிறது, அது ஒரு பலவீனம். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல நம்மளுடைய பலவீனம் எல்லாவற்றையும் நாம் வைக்க வேண்டுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த மகிமையுள்ள ராஜாதி ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பலவீனத்தை என் மீது சுமருங்கள், உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணீரை துடைக்கிற தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அநேக கேள்விக்குறிகள் இருக்கிறது. அவர் பலவீனங்களை சுமப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவர் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் நான் கலங்கி கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் நான் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பாரா? அவர் என் வாழ்க்கையை பார்ப்பாரா? அவர் எப்படி என் கண்ணீரை துடைப்பார்? அவர் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரா என்ற பல கேள்விகள் இருக்கும். அநேக நேரத்துல ஒரு சில நோய்களுக்காக சுகம் ஆவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த நோய் சுகமாகாது. ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருப்போம், அந்த நோய் சுகமாகாம இருக்கும். அப்ப கேள்விக்குறி வரும், ஏன் இந்த நோய் என்ன இடத்திலிருந்து சுகமாகவில்லை? ஒரு கேள்விக்குறி. சில நேரத்துல பிசாசுகளை நம்ம துரத்தும் பொழுது அந்த பிசாசுகள் போகும், மீண்டுமாய் வரும். அப்போ மறுபடியுமாய் அதே பில்லிசூனிய போராட்டம் அப்படியே இருக்கும். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் கற்றுக் கொடுக்க போகிற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஏன் பிசாசு மீண்டும் மீண்டும் என்னை தாக்குகிறது என்ற கேள்விக்கு ஆண்டவர் இன்னைக்கு பதில் கொடுக்க போகிறார். இன்றும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, பிசாசு மீண்டும் விசுவாசிகளை தாக்குவதற்கு காரணம் என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும்.
அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். வேதம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அது எங்கே செல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வறண்ட இடங்களிலே அது அலைந்து கொண்டு இருக்குமாம். அது இளைப்பாறுதல் தேடுவதற்கு அலையுமாம். ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்துவிட்டது என்றால் அந்த மனிதனுக்குள்ளாக அது இளைப்பாரி கொண்டு இருக்கிறதாய் அர்த்தமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்குள்ளாக 22 ஆண்டுகளாக ஒரு அசுத்த ஆவி, கடலூர் என்ற ஒரு பட்டணத்திற்கு ஊழியம் செய்வதற்காக அங்கே சென்றிருக்கிறேன். அங்கே ஒரு சபை, அந்த சபையிலே எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது கடைசியாக மெலிந்த உடலோடு ரொம்ப சோகமான தோற்றம் அந்த அம்மாவுக்கு அவங்க கணவனார் அழைத்து வந்தார். அவர் வந்து சொன்னார், பிரதர், என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணும் பொழுது நல்லா இருந்தாங்க, ஆனா கல்யாணமாகி எங்களுக்கு 24 வருஷம் ஆகிறது. 2 வருஷம் என்னோடு நன்றாக இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை ஸ்டைலே நல்லா இல்லை. ஒரு மாதிரி சோகமா இருப்பாங்க. உடல்ல அடிக்கடி பலவீனம் வரும். நிறைய போராட்டங்கள் எங்க வீட்டுல இருக்குது. எங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்றார். அந்த குறிப்பிட்ட சகோதரிக்காக என்னுடைய கரங்களை அவர்கள் மீது வைக்கும் பொழுது ஒரு மரித்த ஆவி சத்தமிட்டது. அந்த மரித்த ஆவி சொன்னது, நான் கேட்டேன் அந்த மரித்த ஆவிகிட்ட, நீ எப்பொழுது மரித்தாய் என்று சொல்லி நான் கேட்டேன். அப்பொழுது அது சொன்னது, நான் 23 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மரித்தேன். அப்பொழுது நான் கேட்டேன், எப்படி மரித்தாய்? சொன்னது, நான் ஒரு காட்டுக்குள்ளாக நான் இருக்கும் பொழுது அங்கே என்னை கொன்று போட்டு விட்டார்கள். கொன்று போட்டு விட்டு என்னை தூக்கி ஒரு கிணற்றுக்குள்ளாக போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவ்வளவுதான். நான் எந்த காரியமும் செய்யவில்லை, என்னை கிணற்றுக்குள் போட்டு விட்டார்கள். இப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பிசாசு சொன்னிச்சு, நிறைய பேர் ஊர்ல இவ தற்கொலை பண்ணி செத்துட்டான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் மிக வேதனையோட இருந்தேன். அப்ப நான் கேட்டேன், என்ன நடந்தது? அப்போ நான் அந்த காட்டுல ஒரு மரத்துல அமர்ந்திருந்தேன். இந்த அம்மா அங்க ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த அம்மா வந்தாங்க. யாருக்குள்ளையாவது நான் போயிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இந்த அம்மாக்குள்ளார நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ நான் கேட்டேன், இந்த அம்மாக்குள்ளார வந்து நீ என்ன செய்த? அது சொன்னிச்சு, இந்த அம்மாக்குள்ளார வந்து என்னுடைய ஆசை எல்லாவற்றையும் நான் பூர்த்தி செய்து கொண்டேன். எனக்கு என்ன ஆசையெல்லாம் எனக்கு இருந்ததோ அத்தனை ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்து கொண்டேன். இப்பொழுது இவளை நான் கொல்லுவதற்காக நான் ஆயத்தமாகிவிட்டேன். இவளுடைய இரத்தத்தை நான் குடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னது. அப்பொழுது நான் சொன்னேன், நீ இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே நீ கிளம்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அது சொன்னது, ஒன்னால் என்னை துரத்த முடியாது, காரணம் இவளுடைய இரத்தத்தோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னது. நல்லா கேட்டுக்குங்க, இது மினிஸ்ட்ரியில நடந்த ஒரு எக்ஸாம்பிள தான் நான் பேசிட்டு இருக்கேன். 22 ஆண்டுகள் அந்த அம்மாக்குள்ளார இருந்தது. அப்ப இரத்தத்தோட ஒரு பேய் ஐக்கியம் வைக்குமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது இந்த அம்மாவுடைய இரத்தத்தோடு ஐக்கியம் வச்சிருந்தது. உடனே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினாலே போ என்று சொல்லி பார்த்தேன். அது சொன்னது, ஒன்னால் என்னை துரத்த முடியாது. நான் ஒரு மரித்த ஆவி, ஆனாலும் ஒன்னால் என்னை துரத்த முடியாது அப்படின்ச்சு. பாருங்க, எவ்வளோ ஒரு தைரியம், எவ்வளோ ஒரு அந்த இரத்தத்தோடு ஒரு ஐக்கியம். என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியோடு நான் இணைந்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். இந்த அம்மாவுடைய இரத்தத்துல இருக்கிற அந்த கனெக்ஷனை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலேன்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னார். உடனே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே இந்த அம்மாவுடைய ரத்தத்துல இருக்கிற கனெக்ஷனை இப்போ உடைக்கிறேன்னு சொன்னோன்னு சுருள ஆரம்பிச்சது. என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், 7 முறையிலிருந்து 21 முறை இந்த வார்த்தையை சொல்லி அதை துரத்து. 21வது முறை அது சபையினுடைய படியிலே அந்த பிசாசு வெளியே போகும். எல்லா ஐக்கியத்தையும் உடைத்து விட்டு அது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி நான் துரத்தும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே சுருண்டு அந்த படிக்கிட்ட போய் அங்கே கடைசியாய் சொன்னது, ஐயோ என் ஐக்கியத்தை வெட்டி புட்டான்டா, வெட்டி சாச்சிட்டான்டா, நான் போறேன்டா, இனிமே இந்த அம்மாக்குள்ளார நுழைய முடியாதேன்னு சொல்லி ஓடிச்சு.
பாருங்க, இன்னைக்கு சில ஆவிகள் சில மனிதருக்குள்ளாக வரும் பொழுது அது வறண்ட இடங்களிலே அலைந்து திரிகிற ஆவிகளாய் இருக்கிறது. ஒரு போதகருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அந்த போதகர் தன்னுடைய ஊழியத்திற்காக அவர் கிளம்பி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு இருக்கிற குழந்தை வெளியில விளையாண்டுட்டு இருக்கிறான். என்ன பண்ணிடுச்சு இந்த பிசாசு, அதாவது அவர் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டு காம்பவுண்டு மேல ஒரு பிசாசு ஒன்று உக்காந்துக்குச்சு. இப்ப அந்த கூட்டத்துக்கு விரோதமா செயல்படுற ஒரு ஆவி, அதுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த கூட்டத்துக்கு இந்த ஆள் வர போறான், நம்மளை துரத்த போறான், அதனால இவன் யாருன்னு சொல்லி அங்க போய் பார்த்து இவன் வருவதற்கு தடைய செய்யணும்னு சொல்லி நேரா அங்க வந்துடுச்சு. காம்பவுண்ட்ல உட்காந்துருக்கு. அந்த போதகருடைய பிள்ளை வெளியில விளையாண்டுட்டு இருக்கு. திடீர்னு வந்து போதகரை தாக்குவதற்காக வந்திருக்குது. தாக்க முடியவில்லை. வீட்டை சூழ்ந்து அக்கினி. ஆனா பிள்ளை வெளியில விளையாண்டுட்டு இருக்குது. என்ன பண்ணிருக்கு இந்த பிசாசு, வீட்டுக்குள்ளார போக முடியல, போதகரையும் தொட முடியல. வெளியில பார்த்தா பிள்ளை விளையாண்டுட்டு இருந்தோன்னே பிள்ளைய தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. பிள்ளைய தள்ளி விட்டோடனே காலில் செராச்சி, பிள்ளைக்கு ஒரே ரத்தம். அவருக்கு போதகருக்கு தெரியவில்லை. பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டு ஏன் வெளியில விளையாண்ட, ஜாக்கிரதையா விளையாட வேண்டியது தானேன்னு சொல்லி அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டு அவரு ஊழியத்துக்கு கிளம்பிட்டார். ஊழியத்துக்கு கிளம்பி போய் அந்த ஊழியத்தை நடத்தி ஒரு அம்மாவுக்குள்ள இருக்க பேயை துரத்துனா அந்த பிசாசு சொல்லுது, உன் வீட்டை பார்ப்பதற்காக வந்தேன், நீ என்னை துரத்துவதற்காக இங்க வருவாய் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனா உன் வீட்டை தொட முடியல. வெளியில உன் புள்ள விளையாண்டுட்டு இருந்தா அந்த புள்ளைய காலை வாரிட்டேன், நான் தான் பண்ணேன். அந்த போதகருக்கு ஆச்சரியமாய் இருந்ததான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். ஒரு முறை டெஷுவா விடுதலை பெருவிழா என்ற அந்த கூட்டத்தில் ஒரு வாலிப பையனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த வாலிப பையனுக்குள்ளார 3 பிசாசுகள் இருந்தது. அது அலக்கழிக்குது. நான் கேட்டேன், நீ பில்லி சூனி ஆவியா, நீ மந்திரவாதத்தின் ஆவியா? உடனே சொன்னிச்சு, இல்ல நாங்க எந்த ஆவியும் இல்ல, நாங்க வழிபோக்க ஆவிகள் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, நீ வழிபோக்க ஆவியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அது சொன்னிச்சு, நாங்க பாட்டுக்கு தெருவுல அங்கங்க நாங்க சுத்திக்கிட்டே தெரிவோம். யாராவது பலவீனமான மனுஷன் வந்தா அவனை பிடிச்சி அவனுக்குள்ளார நாங்க போயிடுவோம். நாங்க போயிட்டு அவனை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம். அது போல 3 பேரும் வழிபோக்க ஆவிகள் தான். இந்த வாலிபன் ரொம்ப அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவன். இவன் வந்தான், நாங்க பேசணும், ரொம்ப நல்ல பையனா இருக்கிறானே, இவனுக்குள்ளார நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 மாசம் நாங்க இருந்தோம் அப்படின்ச்சு. அன்னைக்கு நான் அதை துரத்துனேன். ஏன் அந்த வழிபோக்க ஆவிகள் வருகிறது? வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். யாருக்குள்ளாவது அது போயிடும். இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. சிலருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சில ஆவிகளை துரத்துவோம். துரத்தின பிறகு அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீங்கள் நல்லா பைபிள் வாசிங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவங்க வந்து கூட்டத்துக்கு வந்தோடனே அந்த பிசாசு போனோடனே அடுத்த நாள் நல்லா தூங்குவாங்க. ஃபோன் அடித்து சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. இவங்க நினச்சிப்பாங்க எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பிசாசு துரத்தி விட்ட பிறகு வறண்ட இடங்களெல்லாம் சுத்திட்டு மறுபடியும் விசிட் அடிக்க பார்க்கும். இவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து, இது ஒன்று தான் போச்சு. ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வருமா, தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகள். ஏன்னா திருப்பி துரத்தும் பொழுது தன்னை அதே வல்லமையில் துரத்திடக்கூடாது, இன்னும் 7 பொல்லாத ஆவிகளை கொண்டு வருவோம். கொண்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா அந்த 7 ஆவிகள் தனக்காக போராடும். அதனால நம்ம குடும்பமாக அந்த மனுஷனுக்குள்ளார இருக்கலாம்னு சொல்லி அதை நினச்சிட்டு தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புங்குந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது
அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இன்றைக்கு ஒரு இருதயம் வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளாக நுழையும் பொழுது எதை பார்க்கும் என்றால் அவனுடைய இருதயத்தை பார்க்கும். ஒரு பிசாசு உடனே ஒரு மனுஷனுக்குள்ளார நுழைஞ்சிடாது. அவங்க இருதயத்தின் அளவுல அவங்க யார், அவங்க எப்படியாப்பட்டவங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க, எல்லாமே அந்த இருதயத்துல ரீட் பண்ணும். இவனை எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் அடிச்சா இவன் எப்படி இருப்பான், இவனுக்கு என்னென்ன மாதிரியான பேய்கள் தேவைப்படுகிறது இவனுக்குள்ளார போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணும் ஒரு மனுஷனை. அதனால தான் பேய்களில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பேய்கள் இருக்கிறது. அதாவது ஆழமான பிசாசு, மிக ஆழமான பிசாசு, மிக மிக ஆழமான பிசாசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப வாழ்க்கையில் 3 விதமான ஜப வாழ்க்கை இருக்கு. ஆழமான ஜப வாழ்க்கை, மிக ஆழமான ஜப வாழ்க்கை, மிக மிக ஆழமான ஜப வாழ்க்கை. அதே மாதிரி கிருபையில் 3 விதமான கிருபை இருக்குது. ஆழமான கிருபை, மிக ஆழமான கிருபை, மிக மிக ஆழமான கிருபை. இப்ப மிக ஆழமான பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் ஆழமான பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு போதகர் ஆழமான ஜப வாழ்க்கையில இருக்காங்கன்னா அது அவங்களால துரத்திட முடியும். இப்ப சிலருக்குள்ளார பாத்தீங்கன்னா மிக மிக ஆழமான பிசாசு இருக்கும். அப்போ இந்த போதகருடைய ஜப வாழ்க்கை ஆழமான ஜப வாழ்க்கை இருந்துகிட்டு மிக மிக ஆழமான பிசாசை போய் பார்க்கும் பொழுது அதை வெளியாக்குகிறது மிக கடினமான சூழ்நிலையாய் இருக்கும். நல்லா கேட்டுக்குங்க. அதே மாதிரி 3 விதமான பரிசுத்தம் இருக்கிறது. ஆழமான பரிசுத்தம், மிக ஆழமான பரிசுத்தம், மிக மிக ஆழமான பரிசுத்தம். இது 3 விதமான இருதயத்தை குறிக்கிறது. ஆழமான பரிசுத்தத்தை கொண்ட ஒரு நபர் உடைய இருதயம் ஒரு ஆழமான ஒரு பரிசுத்தத்தில் இருக்கும். அப்போ மிக ஆழமான ஒரு அசுத்த ஆவி அந்த ஆழமான பரிசுத்தம் உள்ள அந்த மனுஷனை தாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியா தாக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் பரிசுத்தமா தான் இருந்தேன். இன்னும் எக்ஸ்ட்ராடினரி பரிசுத்தத்தை நீங்க கேட்காததுனால மிக ஆழமான அசுத்த ஆவி அவர்களை தாக்கும். ஒருவேளை உங்களுடைய பரிசுத்தம் மிக ஆழமான பரிசுத்தமா இருக்குமானால் உங்களை தாக்கக்கூடிய ஆவி மிக மிக ஆழமான அசுத்தம் உள்ள ஒரு ஆவியாய் உங்களை தாக்கும். இன்றைக்கு ஏன் மனுஷனை பிசாசு தாக்குது? சில சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்றேன் ஆனா என்ன பிசாசு தாக்குது. ஒரு அம்மா பேசினாங்க, நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன் ஆனா திடீர்னு என்ன பிசாசு தாக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், கொஞ்சம் ஸ்டாப் எவ்ரிதிங். நீங்க பேசுறது என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஒன்றே ஒன்றுதான், பரிசுத்தம் ஒரு மனுஷன்ட்ட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன்ட்ட இருக்கும் பொழுது, அவர் சகல பரிசுத்தத்திற்குள்ளும் ஒரு மனுஷனை நடத்தும் பொழுது அசுத்த ஆவிக்கு அங்கே வேலை இல்லை. ஆனா நீங்க ஒரு அந்நிய பாஷை பேசுறீங்க, பரிசுத்தமா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்களை தாக்குது அப்படின்னா உங்களுடைய இருதயம் எந்த அளவு பரிசுத்தம் உள்ள இருதயமா இருக்குது? ஆழமான பரிசுத்தமா, மிக ஆழமான பரிசுத்தமா, மிக மிக ஆழமான பரிசுத்தமா? இன்றைக்கு இந்த இருதயத்தை குறித்து தான் நாம் மிக ஆழமான இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இருதயம் வெறுமையாய் இருக்கும் போதும் ஜோடிக்கப்பட்டு இருக்கும் பொழுதும் வேதம் சொல்லுகிறது, அங்கே பிசாசானவன் பொல்லாத 7 ஆவிகளை அழைச்சிட்டு அந்த ஆளுக்குள்ளார உக்காந்துக்கிறான். அப்போ வெறுமையான இருதயம் எதை குறிக்கிறது என்று சொல்லி முதலாவது பார்க்கும் பொழுது கர்த்தர் இல்லாத இருதயத்தை குறிக்கிறது. முதலாவது பிசாசு வெறுமையான இருதயத்தை பார்ப்பான். அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை கொஞ்சோண்டு பரிசுத்தம் இருக்குது, கொஞ்சம் ஜப வாழ்க்கை இருக்குது, கொஞ்சம் வேத தியானம் இருக்குது, கொஞ்சம் ஆனா உலக பிரகாரமான அசுத்தம், மாம்ச இச்சை, இன்னும் என்ன சொல்றது, கோபம், வெறிகள், வைராக்கியம், இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இருதயத்துல வெறுமையான இடம் இருக்குன்றத பிசாசு பார்த்து தெரிஞ்சுட்டு போய்க்கும்.
இதுக்கு பேர் தான் கொஞ்சம் ஜோடிக்கப்பட்ட இருதயம். அப்ப இந்த ஜோடிக்கப்பட்ட இருதயம் என்றால் என்ன? எப்படி இந்த இருதயம் ஜோடிக்கப்பட்டு இருக்கும்? இந்த நாளிலே சில ஜோடனைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. ஒரு மனுஷனை பிசாசு அட்டாக் பண்ணக்கூடிய முதல் ஜோடனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவலை என்பது முதல் ஜோடனையா இருக்குது. முதல்ல ஒரு பிசாசு ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணும் பொழுது முதல்ல இருதயத்தை வெறுமையாக்கும், அதுக்கப்புறம் அதை ஜோடிச்சு வைக்கும். என்னதான் நான் ஜெபிச்சு, என்னதான் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இருதயத்தில் என்ன இல்லை? கர்த்தர் இல்லை. அது வெறுமையான இருதயமா இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரே கவலையா இருக்குது. இப்போ இந்த இருதயத்தில் ஒரு ஜோடனை உண்டாக்கப்பட்டு விட்டது. ஜோடிக்கப்பட்ட வீடுகள்லாம் எது? ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அப்படியே ஒரு திருவிழா போல கலர் கலராக லைட் போட்டு அப்படியே ஜோடிச்சு அப்படியே வெல்கம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, நல் வரவு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 2 பக்கம் வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க, இன்னும் அங்கங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஜோடிக்கப்பட்டு இருக்கும், அப்படியே வர்றவங்கள வரவேற்கிறது. அதுபோல ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளார வருவதற்கு ஒரு வரவேற்பு அங்கே இருக்கும், ஜோடனைகள் இருக்கும். அது என்ன பிரதானமான ஜோடனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கவலை என்ற ஜோடனை. இன்றைக்கு உங்கள்கிட்ட கவலை இருக்கா? நீங்கள் பிசாசுனால அட்டாக் ஆகுவீங்க. ஏன் பிசாசு மீண்டுமா உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா, ஏதாகிலும் ஒரு கவலையை அவன் கொடுக்கணும். அந்த கவலையை கொடுத்த பிறகு அது உங்களை அட்டாக் பண்ணும். கவலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையும் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு முதல் ஜோடனை என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான கவலை, மாம்ச பிரகாரமான கவலை. இதுதான் முதல் ஜோடனை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி ஒரு கவலை வருமா மனுஷனுக்கு. அந்த கவலை வந்த உடனே அவனுடைய இருதயம் ஜோடிக்கப்பட்ட இருதயமாய் அது மாறிவிடுகிறது. இப்படி யார் செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 32வது வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத அஞ்ஞானிகள் எதை நாடி தேடுவார்களாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். உடுப்பை தேடுவாங்க, குடிக்கிற காரியத்தை தேடுவாங்க, உண்ணுகிற காரியத்தை தேடுவாங்க. இது உலக பிரகாரமான காரியத்தை தேடிக்கொண்டு இருக்கிற மனுஷர்கள் யோசிக்கிற யோசனை இது ஒரு ஜோடனையாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எது முதல் ஜோடனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக கவலை தான் முதல் ஜோடனையா இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு உலக கவலை இருக்குமானா பிசாசு உங்களை திருப்பி தாக்குவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா உங்களை திருப்பி தாக்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த கவலையை நீ எடுத்து போட்டுட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ உலக காரியத்தில் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். நீங்கள் எதை ஒதுக்க வேண்டும்? எந்த ஜோடனை உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது? உலக கவலை என்ற ஜோடனை உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. கவலையை நீங்கள் நீக்கி போட்டு தேவனை தேடுங்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் வராக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க விண்ணப்பத்தை நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலையும் வேண்டுதலையும்
தேவனிடத்தில் தெரியப்படுத்திருங்க. அப்ப கவலையை நீக்கி எப்படி தேவனை தேட வேண்டும்? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நாம அந்த விண்ணப்பத்தை வைக்கணும். இப்போ முதல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த முதல் ஜோடனை உங்க இருதயத்துல இருக்கக்கூடாது. அப்போ நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறி நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு அந்த விண்ணப்பத்தை எடுத்துட்டு போய் கர்த்தர்ட்ட கொடுத்துடணும். இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த முதல் ஜோடனை எனக்கு வேணாம். இந்த முதல் ஜோடனை இருந்ததுன்னா பிசாசு என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமே இந்த முதல் ஜோடனை தான். அதனால என் இருதயத்தில் இந்த முதல் ஜோடனை வேணவே வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இரண்டாம் ஜோடனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயம் என்ற ஜோடனை. இதை குறித்து உபாகமம் 31:6 மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க, உங்க எதிரியை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சில பில்லி சூனிய கிரியை இருக்கிறது. ஐயோ என்னன்னே தெரியல, பயமா இருக்கே. இது என்னது? பயம் இருந்துட்டு போகுது, வச்சா வைக்கிறான். எதுக்கு பயப்படணும்? முதல்ல பயத்தை தூக்கி போடுங்க. முதலாவது பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளார நுழையிறதுக்கு ஒரு பயம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தது அப்படின்னா, அந்த பயத்தின் வழியாவே பிசாசு அந்த மனுஷனை என்ன பண்ணிடும்? அட்டாக் பண்ணிடும். சிலருக்கு கால் எரிச்சல் வந்த உடனே நினைப்பாங்க, எனக்கு சுகர் இருக்குமோ? இதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வந்துடும்? சுகர் வந்துடும். ஒரு பயம், ஒருவேளை கிட்னி கிட்ட வலிக்கிற மாதிரியே இருக்கு, ஒருவேளை கிட்னியில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சோ, அது ஸ்டோனா தான் இருக்குமோ, இல்ல கிட்னி எதுவும் சரியா ஃபங்க்ஷன் ஆகலையோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அதற்கு பேர் என்ன? பயத்தினால் ஒரு அறிக்கை செய்கிறீர்கள். அந்த அறிக்கையானது அந்த குறிப்பிட்ட ஆவியை கூப்பிடும். அந்த நோயை அந்த ஆவி கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தான். அந்த வீட்டுக்கு வெளியில அந்த ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறாப்புல. இவங்க அம்மா நைட்டு சாப்பாடுக்காக சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. ஏ வாடி, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அது படிப்புல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டே இருந்திருக்கு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏ சனியனே நீ வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்ன ஆச்சு? அந்த நேரத்துல அம்மா திட்டுறாங்களேன்னு சொல்லி உள்ளார இது வரும்பொழுது சனியன்னு ஒரு பிசாசு வந்துதான். அதுவும் சேர்ந்து வந்தது. என்னதான் இந்த அம்மா கூப்பிடுது, இந்த பொண்ணு ஏன் போகுது? ஓ, இந்த பொண்ணு என்னோட சேர்ந்தது தான் போல இருக்குன்னு இந்த பொண்ணுக்குள்ளார போச்சு. இத ஒரு சபையில் ஜோம் பண்ணி அந்த பொண்ணு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிடுச்சு, சரியா படிக்கல. அப்போது ஒரு சபையில் அந்த பொண்ணுக்கு தலையில் கையை வச்சு ஜோம் பண்ணா அந்த பிசாசு சொல்லுது, நீ யார் வந்திருக்க அப்படின்னா, நான் சனியை வந்திருக்கேன்ச்சு. அது என்ன வந்துருச்சா? சனியை வந்திருக்கேன்ச்சு. அப்போது பாஸ்டருக்கு, சனியனா? இப்படி ஒரு பிசாசை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அட சனியனே சொல்லி தொலை, நீ யாரு? இல்லை நான் சனியன்தான். ஓ நீ சனியன்தான், நான் பேரே என்னது? சனியன்தான் அப்படின்ச்சு. அப்ப பாஸ்டர் கேட்டாரு, சரி சனியனே நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்ட உடனே அந்த சனியன் சொன்னிச்சான், ஐயா நான் வெளியில நடந்து வந்துட்டே இருந்தேன், உள்ளார யாரோ சனியனே உள்ளார வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இது என்னடா நம்ம சும்மா தானே போயிட்டு இருக்கிறோம், யாரோ சனியனே உள்ளார வான்னு கூப்பிடுறாங்களே, யாருதான் கூப்பிடுறான்னு சொல்லி நான் அந்த வீட்டுக்குள்ளார போனோடனே என்னோட சேர்ந்து இன்னொரு பொண்ணு வந்தது. அப்போ நான் நினச்சேன், ஐயோ நான் தனியாக தானே நடந்து வந்துட்டு இருக்கேன், இது யாரு? அப்போது இது ஒரு சனியம் போல இருக்குன்னு சொல்லி இதோட சேர்ந்து இதுக்குள்ளார போயிட்டேன் அப்படின்ச்சு பிசாசு. உடனே பாஸ்டர், ஏ சனியனே சீக்கிரம் வெளியே போய் தொலை அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அது என்ன பண்ணாரு? வெளியே துரத்தி அனுப்பிச்சாரு. பாருங்க, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளிலெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்புறம்தான் அந்த பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் பேசுவீங்க, இந்த பாஸ்டர்கிட்ட பேசுனா பேய் கதையா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சொல்ல வேண்டிய கடைசி காலமா இருக்கிறது. சிலர்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, பாஸ்டர்
நீங்க இயேசுவை பத்தி பேசுறது ரொம்ப கம்மியா இருக்குது, ஆனா பேயை பத்தி தான் நிறைய பேசுறீங்க. எனக்கு என்ன பேயை பத்தி பேசணும்னா எனக்கு தலையெழுத்தா என்ன? பேயை பத்தி நான் பேசல. ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனம் எப்படி இருக்குது, அப்ப பிசாசு அந்த பலவீனத்தை பயன்படுத்திட்டு அந்த மனுஷனை அட்டாக் பண்ணுது. ஜெப வாழ்க்கை குறைவா இருக்கிறதுனால அட்டாக் பண்ணுது, பரிசுத்தம் குறைவா இருக்குது அதனால அட்டாக் பண்ணுது, நீதி குறைவா இருக்குது அதனால அட்டாக் பண்ணுது. அப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரிசுத்தத்தை பற்றி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கற்றுக் கொடுத்த தைரியத்தை பற்றி டீச் பண்ணியிருக்கேன். அவர் தான் சொல்றாரு மத்தேயுல 12ஆம் அதிகாரத்தில் 43லேருந்து 45 சொல்றாரு, ஜோடனையான இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணுமே, உன் இருதயம் ஜோடிக்கப்பட்டிருந்தா பேய் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இன்னும் அதை குறித்து நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் ஜோடனை என்பதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆகையினால கர்த்தரும் பிசாசுகளை குறித்து பேசியிருக்கிறார், பிசாசுகளை துரத்திருக்கிறார். அவர்களோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் பிசாசை துரத்தி இருக்கிறார்கள். ஆண்டவரும் ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிசாசை துரத்துங்கள், நோய்களை சுகமாக்குங்க, பேய்களை துரத்துங்க, நீங்க கடைசி கால உபதேசத்தை நீங்க செய்யுங்க, ராஜ்யத்திற்குரிய பிரசங்கத்தை நீங்க செய்யுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆகையினால இன்றைக்கு சில சொல்லுவாங்க, இந்த செய்தியை பார்த்துட்டு இந்த பிரசங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது, எங்களை பலப்படுத்துகிறது. ஒரு அம்மா சொன்னிருக்காங்க, என்கிட்ட இருக்கிற பலவீனமே கோபம்தான் பலவீனம், ஆனா பாஸ்டர் கோபப்படக்கூடாதுன்னு சொன்ன அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் அதுக்கு ஜெபிச்சு கோபப்படாம இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா சோதனைக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அந்த சகோதரிக்கு நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு கோபப்படாம இருக்கணும்னு நினைச்சா கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல கோவப்பட வைப்பான் அவன், பொல்லாத பிசாசு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னேன்ல 3 விதமான இருதயம், ஆழமான பரிசுத்தமான இருதயம், மிக ஆழமான பரிசுத்தமான இருதயம், மிக மிக ஆழமான பரிசுத்தமான இருதயம். அப்படின்னா இப்போ நீங்க ஆழமான பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுது பாப்பாம் பிசாசு, இவன் ரொம்ப ஆழமான பரிசுத்தத்தில் இருக்கிறாங்களே, மிக மிக ஆழமான பிசாசை அனுப்புவோம் கோவப்படுத்துறதுக்குன்னு சொல்லி அனுப்பும் பொழுது அங்கே அட்டாக் ஆயிடுவீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே நம்ம விழுந்து போயிடுவோம், எவ்ரிபடி எல்லாரும். அப்போ இந்த கிரியைகளை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்பதற்கு நாம் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, பயம் என்பது 2ஆம் ஜோடனை. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அப்படின்னா என்ன, எதிரியை பார்த்து முதல்ல நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பலன் கொண்டு திட மனது வேணும். இந்த பலன் கொண்டு திட மனது இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளார பயம் இருக்காது. தேவ பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். சொல்லுங்க, இப்போ 2வது ஜோடனை பயம் நீங்கணும்னா, என் தேவனாகிய கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். பாருங்க, இதை நம்ம தைரியமா பயப்படாம சொல்ல ஆண்டவர்கிட்ட கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்னும் வேதம் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னிருக்கிறார் மோசே தீர்க்கதரிசி. சரி, மோசே யோசுவாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு, நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கட்டும். பிசாசு தாக்குவதற்கு காரணம் 2வது ஜோடனை என்ன அப்படின்னா, பயம் ஒரு மனுஷனுக்குள்ளார இருக்கிறதுனால பிசாசு அந்த மனுஷனை மீண்டுமாய் தாக்குகிறான். 3வது ஜோடனை என்ன ஒரு மனுஷனுக்குள்ளார, வைராக்கியம் என்ற ஜோடனை ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. முதல்ல என்ன இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை
நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இந்த வைராக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வைராக்கியம் என்பது அது ஒரு மாம்சத்தின் கிரியையாய் இருக்கிறது. இப்போ சிலருக்கு ஜோமணி பிசாச ஆடி சொல்லிடும், அவங்க மாமா தான் வச்சாரு, இல்லை மச்சனா வச்சுட்டான், ஏதாவது ஒன்று சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அவனா வச்சான், இனிமே அவன் மூஞ்சில முழிக்கக்கூடாது, அவனுக்கு விரோதமா இனிமே வைராக்கியமா இருக்கணும், அவனை பார்க்க கூட கூடாது. ஒரு வைராக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வைராக்கியத்தை கூட என்ன பண்ணாதீங்க, உங்க இருதயத்தில் வச்சுக்காதீங்க, நீங்க மன்னிச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வைராக்கியத்தை என் இருதயத்திலிருந்து நான் எடுத்து போடுகிறேன். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, ஒரு பாஸ்டர் இப்படியாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த டெஷுவா விடுதலை பெருவிழான்னு ஒன்று நடக்குது பாரு, அதுக்கு யாரும் போகாத அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டார். அப்போ அவங்க சபையிலேருந்து கொஞ்சம் பேர் டெஷுவா விடுதலை பெருவிழாக்கு வருவாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் கூட்டம். அது அவருக்கு பிடிக்கல. அப்படி பிரசங்கம் பண்ணோடனே அந்த அம்மா ஃபோன் அடித்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, உங்களை குறித்து எங்கள் பாஸ்டர் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டாரு, இது ரொம்ப வேதனையாக இருக்குயா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, நீங்கள் எவ்வளோ வல்லவங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுக்காக எவ்வளோ காரியம் நடந்தது ஐயா, உங்களை போய் அவர் அப்படி சொல்லிட்டாரு, நான் இப்போவே ஒரு 40 ஆத்மாவை இழுத்துட்டு அந்த சபையை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா, அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, அது தவறு. தயவு கூர்ந்து அந்த மாதிரி எண்ணங்களை உங்கள் இருதயத்திலேருந்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் போகிற சபையில் நீங்கள் ஒழுங்காக போங்க. அவங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் உங்களை நடத்துகிறாங்க இல்லையா. அதனால ஒருவேளை அந்த போதகர் மாம்ச சிந்தையினால, அது ஒரு வைராக்கியத்தினால பேசியிருக்கலாமா, அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. 40 பேரை தயவுசெய்து அழைச்சிட்டு வந்துடாதீங்க, அதெல்லாம் தவறு. சிலர் சபையை உடைப்பாங்க, பாஸ்டர் மேலே இருக்கிற கடுப்புனால. பாஸ்டர் மேலே சில கோபம் வந்துடும், இந்த சபை இருக்கிறதுனால தானே நீ நடத்திட்டு இருக்கிற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், போ. பாஸ்டரை பற்றி எல்லாம் இல்லாத பொல்லாது, அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அந்த தப்பெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சபையில் குழப்பம் வந்துடும் பாருங்க. அந்த வைராக்கியம் விசுவாசிகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. போதகர் இப்போ திட்டினார் பாருங்க, என்னை திட்டினதுனால நான் கவலையே படவே இல்லை, நான் ஜோமன ஆரம்பிச்சுட்டேன், ஆண்டவரே நான் அவரை மன்னிக்கிறேன். ஒருவேளை அவர் சொன்ன காரியம் என் இருதயத்தில் பதிஞ்சிடுச்சுன்னா அது ஒரு வைராக்கியமாக எரிச்சலை உண்டாக்கிறோம். அந்த எரிச்சல்னால உங்களை நான் இழந்து போயிடக்கூடாது தேவனே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் பாருங்க. அப்போ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சபையை சேர்ந்தவங்களே ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவங்களும் சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் இந்த மாதிரி காலையில் உங்களுடைய டெஷுவா விடுதலை பெறுவதற்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்போது அவருடைய காலில் விரல் துண்டா போய் கொஞ்சோன்னு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறாரு. பாருங்க ஐயா, உங்களுக்கு விரோதமாக பேசணும்னு கர்த்தர் நியாயம் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள என்கரேஜ் பண்ணல. ஒரு பாஸ்டரை திட்டுறதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா, அவரும் அபிஷேகிக்கப்பட்டவர் தானே. அதனால் நான் ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சுட்டு நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே என்ன அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ என்ன பண்ணு, கொஞ்சம் பழங்கள் இன்னும் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போய் நீ பார்த்து, அது ஒரு சின்ன வீடு தான், சின்ன ஊழியம் தான், அவரை போய் பார்த்து நீ என்ன பண்ணு, விசாரிச்சுட்டு வந்துரு அப்படின்னா. நான் ஒரு 1.5 hour வெயிட் பண்ணிவிட்டு அவருக்கு சொல்லலை, நான் வரேன்னு சொல்லலை, எப்படி வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு நேராக அவரை சந்திக்க போனேன். பாஸ்டர் அப்படின்னேன் நான். என்னை பார்த்தோன்னே அவருக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க பிரைஸ்லாம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கிறேன். என்னாச்சு, காலில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவருக்கு அந்த பழங்கள் காணிக்கெல்லாம் எடுத்து அவருக்கு கொடுத்து அவருக்காக அங்கே போய் நின்று ஜெபிச்சுட்டு வந்தேன். புற மனிதர்கள் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனை வச்சு சொன்னாங்க அப்படின்னா நமக்குள்ளார ஒரு வைராக்கியம் வந்துடும் பாருங்க.
அந்த வைராக்கியம் என்ற பலவீனம் பிசாச நமக்குள்ளார அனுப்பி தாக்க வைக்கும். இன்னைக்கு பிசாசுனால தாக்கப்பட்டிருக்கிறேன், பில்லி சூனிய கட்டோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க இருதயத்தில் வைராக்கியம் இருக்கா? அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுருங்க. இன்றைக்கு எடுத்து போடுறேன்னு சொல்லுங்க. பேய் உங்களை மீண்டுமாய் தொடுவதற்கு அதற்கு அதிகாரமே இல்லை தேவ பிள்ளைகளே. அப்ப வைராக்கியம் என்பது மாம்சத்தின் கிரியையாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியை எடுத்து போட்டு நாம் மன்னித்து ஜெபிக்க வேண்டுமாம். யாக்கோபு 5:16 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு அப்படின்னா என்ன? நீங்க சுகமாகிறதுக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் பாருங்க, அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு அதை நான் வளர்ந்து விட்டேன்னா, அப்படியாமா அவரை மன்னிக்க வேணாம், 40 ஆத்துமாக்களை கூட்டு வாங்க அப்படின்னா நான் ஒரு பாவி. ஆண்டவர் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கவும் மாட்டாரு. அடுத்தது அவருக்கு நடந்தது பாரு, கர்த்தர் கொடுத்தாரா காலில், 2 பிளந்தாரா காலில், பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருந்தா அதில் ஒரு சந்தோஷப்பட்டிருந்தா எனக்கு ஒரு வேதனை வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வைராக்கியம் இல்லாதவர்களா இருக்கணும். வைராக்கியம் இல்லாம நீங்க என்ன பண்ணும்? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதலா நீங்க மாறணும்னா, மற்றவங்களுடைய குற்றத்தை நீங்க மன்னிச்சு இந்த இரவு நேரத்தில் வைராக்கியத்தெல்லாம் வேரோடு பிடுங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இனி இப்படியாப்பட்ட வைராக்கியத்தை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்து கொள்ள போவதே கிடையாது. கர்த்தாவே, எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. வைராக்கியம் என்ற ஜோடனைய உங்க இருதயத்துல நீங்க வச்சுக்காதீங்க. இது 3ம் பிரதானமான ஒரு ஜோடனையா இருக்கிறது இருதயத்துல. இது 3 இருக்கும் பொழுதுதான் பிசாசானவன் மீண்டும் உங்களுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது, ஆஹா, ரொம்ப அருமையால ஜோடிக்கப்பட்டு, ரொம்ப கோவப்படுறீங்களா? ஜோடனை பெருகி போயிடும். ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஜோடனை பெருகி போயிடும். ரொம்ப பயப்படுறீங்களா? ஜோடனை அப்படியே தகன்னு இருக்கும். வாங்க வெல்கம் டெவில் அப்படின்னு சொல்லி பெருசா என்ன பண்ணிரும்? போர்டு போட்டுருவாங்க இருதயத்துல. கவலைப்பட்டா அந்த போர்டு, பயப்பட்டா அந்த போர்டு இருக்கும். வைராக்கியம் இருந்ததுன்னா அந்த போர்டு இன்னும் ஜெகஜோதியா இருக்கும். வெடியெல்லாம் போட்டு பட்டாசுலாம் வெடிப்பாங்க. வாங்க 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 வாங்க. 4ஆம் ஜோடனை அவிசுவாசம் என்னும் ஜோடனை. அவிசுவாசமா இருக்கீங்களா? அது ஒரு ஜோடனை. அது எப்படின்னா, பேண்டு வாத்தியெல்லாம் அடிக்கிற மாதிரி, வெளியில பேய கூப்பிடுறதுக்கு பேண்டு வாத்தியம், மேல தாளெல்லாம் போட்டு வரவேற்பு அப்படியே பயங்கரமா இருக்கும். அதுதான் அவிசுவாசம் என்னும் ஜோடனை. பார்த்துக்குங்க, உங்க இருதயத்துக்குள்ளார பேய் போறதுக்கு காரணம் இதுதான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. விசுவாசினா யாருங்க? விசுவாசினா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு அம்மா சாயந்தரம் ஃபோன் அடிச்சாங்க. ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, அவங்க ஒரு ஊர் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க சொன்னாங்க, ஐயா, என் ஊர்ல நிறைய சபையில சினிமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால எனக்கு எந்த சபைக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி என்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சபையை கொடுப்பாருமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருங்க, வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியால்னா என்ன? உலக பிரகாரமான காரியங்களை செய்ய தூண்டும் பிசாசு.
அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்க்க நேர்ந்தது. அந்த வீடியோவில் அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவர் அப்பம் விடுகிற அந்த பந்திக்கு ஏதோ ஒரு சினிமா பாட்டை மொத்தமாக உட்காந்து என்னமோ ரத்தம் ரத்தம்னு பாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதை கேட்ட உடனே கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு என்னப்பா, இசைவு இல்லையே. எப்பா, தாவீது பாடுனா அபிஷேகத்தில் பேய் ஓடும். வேற யாராவது ஒரு சினிமா பாட்டை கேட்ட பிசாசு ஓடுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். தாவீதின் அபிஷேகம் வேற ராஜா, உலக பிரகாரமான அபிஷேகம் வேற. தாவீதின் அபிஷேகம் பாட்டு பாடும் பொழுதே என்ன பண்ணும், அந்த ரிச்சிப்புக்குள்ளார நடத்தப்படுவாங்க. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் விசேஷமான தேவ கிருபை பாருங்க. ஒரு முறை நீர் போதுமே என்ற ஒரு சிடி, நான் அந்த ரெக்கார்டிங்க்கு நான் ஸ்டுடியோவில் இருக்கிறேன். அப்போது ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கேன். என் இயேசுவே நீர் போதுமே என்ற பாடலை பாடுறேன். பலவீனனோ பைத்தியமோ நீர் எடுத்து பயன்படுத்த எம்மாத்திரம் என்று சொல்லி நான் அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறேன். வெளியில் ஒரு அப்படியே தேவனை பற்றி அறியாத நபர் அந்த பாட்டை கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். நல்லா வெளியே அழுகிறாரு. வெளியே போன உடனே, ஐயா நான் ஸ்டுடியோக்குள்ளார இருந்தேன், நான் ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்தேன், ஆனால் அந்த பாடல் என் இருதயத்தை தொட்டு என் இருதயத்தை அப்படியே ரெண்டாக கிழிச்சிடுச்சு. நான் தேவனை பற்றி அறியாத ஒரு நபர். அவரோட நான் கொஞ்சம் நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவரோட இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சுவிசேஷம் சொல்லி அந்த குறிப்பிட்ட ஸ்டுடியோவில் இருந்து நான் வெளியே வரும்போது அவர் சொன்னார், இந்த பாடல் என்னை மாற்றினது, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சாட்சியாக இருக்கிறது. பாருங்க, அபிஷேகம் ஒரு மனிதனை தொட்டு பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக இழுத்து கொண்டு வரும். அபிஷேகம் இல்லாமைய நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அதனால தான் இங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அதாவது கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் இல்லாத ஒரு நபர், அவர்கள் அவிசுவாசிகள் என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, பரிசுத்தமான காரியத்தை செய்வார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருப்பார்கள், தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்ப அவிசுவாசியை பார்த்து அவிசுவாசிகள் செய்யக்கூடிய காரியத்தை ஒரு விசுவாசி செய்வானே ஆனால். இப்போ அவிசுவாசியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போடுறாங்கன்னு நினச்சிப்போமே, நீ ஒரு கிறிஸ்துவ விசுவாசி, நீ டான்ஸ் ஆடி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டினா ஆண்டவர் என்ன கேட்பாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிப்பதற்காக வருவது உண்டு. எங்கள்கிட்ட ஜெபிப்பாங்க, பேய்கள்லாம் துரத்துவோம். சில நேரம் அவங்க நம்பர்லாம் வாட்ஸ்அப்பில் சேவ் ஆகிருக்கும். திடீர்னு சும்மா ஒரு நாள் உட்காந்து வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது சில டிபி, சில ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா சினிமா நடிகர்களுடைய ஸ்டேட்டஸு, இன்னும் சினிமா வசனங்கள், சினிமா பாடல்கள், இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள்லாம் ஸ்டேட்டஸாக வச்சுருப்பாங்க. நான் அப்போ என் மனைவியை பார்த்து சொல்லுவேன், இவங்களுக்கு ரொம்ப போராடி நம்ம பிசாசு தோற்றணும்ல, அடுத்த முறையும் பிசாசு அட்டாக் பண்ணி தானே வந்தாங்க. அப்போ நான் சொல்லிடுவேன் டிபியை பார்த்து, இது பேலியாளின் குணாதிசயம், அதாவது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லை. அதனால அவிசுவாசியா இருக்கிறதுனால, உலக பிரகாரமா இருக்கிறதுனால பேய் துரத்துறது கஷ்டம். எங்க போனாலுமே இதுக்கு பேய் துரத்த முடியாது. இது 40 இடத்துக்கு 400 முறை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். 80 வயசுல அதே மாதிரி இது இறந்து போயிடும், வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஜோடிக்கப்பட்ட இருதயம் வச்சிருக்குது. என்ன ஜோடிக்கப்பட்ட இருதயம்? அவிசுவாசமான ஒரு இருதயம். நீங்களும் நானும் ஒரு விசுவாசியாய் இருந்தால், எதை வைத்து ஒரு தேவ பிள்ளையை வேதம் விசுவாசி என்று சொல்லி சொல்லும்? நாம எப்படி வேதத்தை பின்பற்றி வேத பிரகாரமாய் நடக்கிறோமோ அதை வைத்து தான் நீங்களும் நானும் விசுவாசி. விசுவாசமா இருக்கிறேன்னா அப்படியே நம்பிக்கையா இருக்கும், உடனே எனக்கு இது நடக்கும். அது மாதிரி ஒரு லாஜிக் வச்சுக்கிறீங்க. விசுவாசத்துக்கு தனியா விசுவாசமா இருக்கிறீங்களா, ஜோமல்லமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து வசனத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா பிசாசுடைய அட்டாக் வருங்க. ஒரு வீட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா,
பிசாசுடைய அட்டாக். அந்த பையனுக்கு பிசாசு அட்டாக் பண்ணுச்சுன்னா நேராக தீயில விழுந்துருவான், நேராக தண்ணியில் விழுந்துருவான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சோகமாக இருந்தது. என்னடா இது, இந்த பிசாசை துரத்தவே முடியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணார். இது எப்போ நடந்தது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே நடந்தது. அப்போது இதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் எதனால அந்த மனுஷனுக்குள்ளார, அந்த பையனுக்குள்ளார பிசாசு வந்ததுன்னா, அவிசுவாசத்தினால பிசாசு வந்தது. சரி, அவிசுவாசத்தை குறித்து முதலாவது ஒரு கிறிஸ்துவ விசுவாசி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி பார்த்தா, உலக ஆசை வரும் பொழுது தான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவார்கள். கவலை வரும்போது விலகுவார்கள், பயம் வரும் பொழுது விலகுவார்கள், வைராக்கியம் வரும்போது விலகுவார்கள், இச்சை வரும் பொழுது விலகுவார்கள். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியத்தை நாட்டம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது விலகுவார்கள். இப்படி விலகுவர்களை குறித்து வேதம் சொல்லுது, இவங்க யார் அப்படின்னு சொன்னா, இவங்க தான் அவிசுவாசி. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இது என்னமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். முதல்ல ஒரு இருதயம் பார்த்தோம், கவலை உள்ள இருதயம். அடுத்தது பயப்படுகிற இருதயம். அடுத்தது வைராக்கியம் உள்ள இருதயம். இது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இந்த இருதயம் இருந்தாலுமே பேய்கள் உங்களை ரீஅட்டாக் பண்ணும். நல்லா சொல்லுங்க, பேய்கள் என்ன ரீஅட்டாக் பண்றதுக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஏன்ட்ட இருக்கிறதுனால தான். ஏன்னா பிசாசுக்கு விசுவாசம் உள்ள இருதயம் பிடிக்காது, பிசாசுக்கு தைரியம் பிடிக்காது, சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, வைராக்கியத்தை மன்னிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. இதெல்லாம் பிசாசின் குணாதிசயம். பிசாசுக்கு பிடிச்சதை நம்ம செய்யும் பொழுது தான் பிசாசு வந்து நமக்குள்ளார உட்கார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட இருதயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவிசுவாசம் நீங்க ஜெபிக்க வேண்டும். நான் சொன்ன பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு பிசாசு பிடிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? தீயில விழுந்துருவான், நெருப்புல விழுந்துருவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசம் அங்க நீங்க ஜெபிச்ச பிறகுதான், அவன் ஒரு விசுவாசியா ஆன பிறகுதான் அங்க கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையும் யாராவது வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, அந்த தகப்பனார்கிட்ட என்ன இருந்தது? அவிசுவாசம் இருந்தது. அந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோட அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது? அந்த பிசாசு அந்த மகனை விட்டு வெளியே போனது. தேவ பிள்ளைகளே,
எப்படியாப்பட்ட ஜோடனை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது? கவலை என்ற ஜோடனை இருக்கக்கூடாது. இப்போ முதலாவது கர்த்தர் சொல்றார், கவலையை நீக்கி தேவனை தேடுங்கள். இரண்டாவது, பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்கள், பயம் என்ற ஜோடனை. மூன்றாவது, வைராக்கியத்தை எடுத்து போட்டு மற்றவர்களை நீங்கள் மன்னியுங்கள். நான்காவது, அவிசுவாசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவிசுவாசம் நீங்க ஜெபியுங்கள். தேவ பிள்ளைகளே, ஐந்தாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் முக்கியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியை அது மீண்டுமாய் உங்களை அட்டாக் பண்ணாமல் அது உங்களை விட்டு வெளியே போயிடும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். சரி பாஸ்டர், நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம், இன்னும் நாங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு கேள்விக்குறி இருக்கும். தேவ பிள்ளைகளே, சரி இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்? கடைசியாக இந்த பாயிண்ட்டை நான் ஓரலாக சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு அமாவாசை வருது, இல்லை பௌர்ணமி வருது. அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே அட்டாக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே அட்டாக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பில்லி சூனிய ஆவியோடைய கிரியைகள் இப்படி தான் வரும். சிலருக்கு அமாவாசை நைட் அட்டாக் பண்ணும், இல்லை அமாவாசை நடக்கிற டைமில் அட்டாக் பண்ணும், இல்லை பௌர்ணமி நடக்கிற டைமில் அட்டாக் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அமாவாசை வருது அப்படின்னா அதற்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே குடும்பமாக உபவாசிச்சிடணும். இந்த மாதிரி கட்டுக்களில் இருக்கிறவங்க சும்மா ஏதோ ஒரு வேலை உபவாசித்து சாயந்தரம் வந்து ஜெபிக்கிறேன் அப்படிலாம் வந்து சில ஆவிகள் வந்து வெளியே போக, சில ட்ரைனிங் வேணும் உங்களுக்கு. அப்போ குடும்பத்தில் நிறைய அட்டாக் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி ஃபுல் ஃபாஸ்டிங் போட்டு உங்கள் வீட்டில் 7 to 10 hours ப்ரேயரில் இருக்கணும். எல்லாரும் எப்படி ப்ரேயரில் இருக்கணும், எப்படி ப்ரேயரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை அட்டாக் பண்ணுற பிசாசு என்ன விதமான ஆவி, எப்படி அதை அட்டாக் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் வீட்டில் இறங்கணும், உங்களுக்குள்ளார இறங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உபவாச நாட்களில் 10 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் நீங்கள் தொடர் ஜெபத்தை நீங்கள் செய்யலாம். இந்த ஜெபத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஜெபத்தில் உட்கார்றீங்கன்னா ஒரு பாடல் பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி பாவ அறிக்கை செய்து எல்லாரும் குடும்பமாய் கைகோர்த்து பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ஹார்ட் லகுவாயிரும். உங்கள் ஹார்ட்டில் ஜோடனை உள்ள ஹார்ட்டோடு இதை பண்ணிங்கன்னா அட்டாக் ஆகும். அப்போ ஜோடனை இல்லாத ஹார்ட்டாக உங்களுடைய ஹார்ட்டு வச்சுக்கிட்டு உங்கள் ஹார்ட்டில் ஒரு கவலையும் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீ ஆக்கிக்குங்க. பரவாயில்ல, ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது, இல்லை தானே? சில பேர்லாம் நான் 21 நாளே நான் ஜெபிக்க வச்சுருக்கேன், டெலிவரி ஆகியிருக்காங்க. சில பேர் 7 நாள் ஜெபிக்க வச்சுருக்கேன், டெலிவரி ஆகியிருக்காங்க. இப்போ நேரலையா பார்த்துட்ருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த 3 நாட்கள் டிசிப்ளினாக நீங்கள் வந்து உட்காரதுக்கு டைம் நீங்கள் வச்சுக்கணும். பாருங்கள், அப்போ 7 hours நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க, இல்லை 10 hours வச்சுக்கிட்டா நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணால் முதல்ல பாவ அறிக்கை ஜெபிச்சு எல்லாம் நல்லா கையை கோர்த்து நல்லா மன்னிப்பு கேட்டு நல்லா ஜெபிச்சுட்டு ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாகிறதுக்கு பாருங்கள். ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல துதி பாடலை பாடி அவரை துதிங்க. அப்புறம் ஒரு 3 அதிகாரத்தை பொறுமையாக எல்லாரும் தனித்தனியாய் உட்கார்ந்து அதை தியானிங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க அதை படிக்க எல்லாரும் அதை கேட்டு நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கலாம். ஆனாலும் தியானிக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3லேருந்து 5 அதிகாரத்தை குடும்பமாய் அந்தந்த இடத்துல உட்காந்து முழங்கால் படிட்டு அதை தியானிக்க ஆரம்பிங்க. தியானிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
சிலருக்கு பலவீனமான நபருக்கு தூக்கம் வரும். அப்ப சில பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பிக்கும். சில ஆவிகள் அதை செய்ய விடாது. சண்டையெல்லாம் வர மாதிரியெல்லாம் அதெல்லாம் முன்கூட்டியே நீங்க கட்டிடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இப்போ 5 அதிகாரம் எல்லாரும் தியானிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் ஒரு துதி பாடல் பாடுங்க. துதி பாடல் பாடி நல்லா முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கிருபையை கேளுங்க. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவன் அங்கே கிருபையை கொடுப்பார். அப்ப நீங்க அந்த கிருபையை கேட்கும் பொழுது அங்க கிருபை இறங்கி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours ஓடி போயிருக்கும். சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது தண்ணி கிண்ணி குடிக்கணும் அப்படின்னா தண்ணி குடிச்சிக்க, ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு துதி பாடல் பாடணும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனை நல்லா மகிமைப்படுத்துங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் 5 அதிகாரம் நீங்கள் தியானிக்கலாம். அதுக்கு பிறப்பாடு நீங்கள் என்ன ஸ்தோத்திர பலிகள் செய்யலாம். எப்படி ஸ்தோத்திர பலிகள் செய்யலாம்? நீங்கள் சாதாரணமாக எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் புக்கில் எழுதுனதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. நல்ல சங்கீத புஸ்தகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 10 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். 10 அதிகாரம் அப்படின்னா இப்போது சங்கீதம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறீங்க. வாசிச்சுட்டு எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது வசனத்தை வாசிக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி நீங்கள் 10 அதிகாரத்திற்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அதாவது 10 வசனத்துக்கு நீங்கள் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க? 30 ஸ்தோத்திரம். அப்போ 100 வசனத்துக்கு நீங்கள் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க? 300 ஸ்தோத்திரம். கணக்கு வச்சுக்க வேணாம். இப்படி 10 அதிகாரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் நல்லா துதிச்சு அதுக்கப்புறம் தேவனிடத்தில் நீங்கள் பலனை கேட்டு ஜெபிங்க. அக்னியை கேட்டு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஜெபிங்க. கர்த்தருடைய இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பேயெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்போ நீங்க அந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே பேய்கள் உருள ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கிற கட்டுக்கள் அப்படியே வீரியங்கள் குறைய ஆரம்பிக்கும். எல்லா வெளிப்பாடுக்காக நீங்க செபிக்க ஆரம்பிங்க. தேவனாகிய கர்த்தர் எந்த நபர் செய்தார்கள், யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அதெல்லாம் சொப்பனத்தில் வர ஆரம்பிச்சிடும். சொப்பனத்தில் வர ஆரம்பித்தோடனே அதை வச்சு உடச்சி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்கள் உடச்சி ஜெபிக்கும் பொழுது 3 நாட்கள் உங்களுடைய வீட்டார் யாருமே பேசிக்கவே வேணாம். பேசுனா பிசாசு பிரச்சனை கொண்டு வரும். இப்போ 10 மணி நேரம் ஜெபிச்சு முடித்த உடனே நைட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவங்கவுங்க தண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிங்க. மறுபடியும் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 மணி நேரம் ஜெபம். கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக விடுதலை ஆவீங்க. அதனால தான் இந்த சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமாம், இதை செய்யும் பொழுது பிசாசு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக் ஆயிரும். சில ஆவிகள் இன்னும் அதிகமாக ரொம்ப ஈஸியாக வீக் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில வெளிப்பாடு கிருபை உள்ள போதகர்கள்ட்ட போகும் பொழுது அவங்க வெளிப்பாடுகளை சொல்லுவாங்க. அது டெலிவரன்ஸ் கிஃப்ட். ப்ராம்ப்டான வெளிப்பாடு, ப்ராம்ப்டான ப்ராஃபஸியாக இருக்கணும். சும்மா கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கதை பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ராம்ப்டான ப்ராஃபஸியாக இருக்கணும். அப்போ அந்த ப்ராம்ப்டான ப்ராஃபஸியில் கரெக்டாக அவங்க தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் எங்கே என்ன காரியம் இருக்குன்ற வெளிப்பாடு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த காரியம் எங்கே உங்கள் வீட்டில் இருக்குன்ற வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா பிசாசு ஆடி அதுவும் சொல்லிடும். சில டைம் அது சொல்லாது, இந்த தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே அதை ஆடி சொல்லிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த 3 நாட்கள் ஜெபிக்கும் பொழுது இல்லை 7 நாட்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெப எண்ணெயை தண்ணியில் போட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல மாத்திரம் ஜெப தண்ணி தெளிச்சிக்கிட்டு 7 மணி நேரம் 10 மணி நேரம் உபாசத்தோட குடும்பமாக உட்காந்து 3 நாளோ 7 நாளோ ஜெபிச்சிங்கன்னா, ஐ சேலஞ்ச் யூ யுவர் விச் கிராஃப்ட் 15 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 20 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 25 இயர்ஸாக இருந்தாலும் சரி, உடஞ்சிரும். என்ன அப்படி பார்க்குறீங்க? உடையும். ஆமாம், இதுக்கு குடும்பமாக ஒன்று சேரணும். குடும்பமாக ஒன்று சேராமல் ஒன்று பிரிஞ்சு போய் 3 மாத்திரம் ஜெபிச்சிட்டு இருக்கு அப்படின்னா போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இல்லை 2 பிரிஞ்சு போய் 1 மாத்திரம் ஜெபிச்சிட்டு இருந்ததுன்னா போராட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால குடும்பத்தாருடைய வயிற்றில் இருக்கிற சர்ப்பத்தின் வித்துக்கள் எல்லாம் வெளியே வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க.
அப்போது நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களில் கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொடுப்பார், பெரிய விடுதலை கொடுப்பார். ஆமாம், இதெல்லாம் எல்லாராலையும் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. இப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் பிரசங்கம் செய்ய முடியும். சிலர் யூடியூப்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, போதகர்கள்லாம். ஆமாம், நல்ல பழைய போதகர்கள் எல்லாம் வல்லமையான நிறைய போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அனுபவம் உள்ள நல்ல கிருபை பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், பிசாசுகளை துரத்தக்கூடிய கிருபை பெற்றவர்கள்ட்ட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னோட இந்த கடைசி நேர ஜெபத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். எனக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் எனக்கு விரோதமாக என்னடா பில்லி சூனியத்தை பற்றி சொல்லித்தரான்னு சொல்லி ஒரு 5 மந்திரவாதி ஸ்க்ரீனை பார்த்து மந்திரம் செஞ்சிட்ருக்கான். நான் உன்னைய பார்த்து தான் சொல்கிறேன், சரியா? என்னடா ஸ்டன்னா பார்க்குறியா? உன்னை பார்த்து தான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி நீ 5 மந்திரவாதி ஜீவன் தப்ப ஓடி போயிருன்னு சொல்லி நான் ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டு நான் இந்த செய்தியை முடிச்சுட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் பலத்த காரியம் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் விளையாடுவதை நிறுத்தி கொண்டு வாளை சுருட்டி கொண்டு ஓடுவது நல்லது. இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுவீர்கள் என்பதை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலால கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, Holy Spirit, right now, Lord, in the name of Jesus, hallelujah, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆவியானவருடைய பலத்த கரம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு இடத்திலையும் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தினாலே ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய அக்கினி, பட்டயம் ஏந்திய தேவதூதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரை கடந்து வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா ராஜா, இப்பொழுதே எல்லா மந்திரவாத கிரியைகள், கட்டுக்கள் எல்லாம் நசுரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். I command in the name of Jesus Christ, எல்லா வலு சர்ப்ப ஆவிகள் இப்பொழுது எரிஞ்சு வெளியே வா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். I command in the name of Jesus, எல்லாம் எரிஞ்சு செயலிழந்து நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் இப்பொழுது எரிஞ்சு போகட்டும், இப்பொழுது எரிஞ்சு போகட்டும். ஆங்காங்கே சேனை சேனையாய் தேவதூதர்கள் கூட்டம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே சேனை சேனையாய் தேவதூதர்கள் கூட்டம் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே எல்லா கிரியைகளும் எரிஞ்சு நிர்மூலமாகி கொண்டிருக்கிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே எரிஞ்சு போவதாக, எல்லாம் எரிஞ்சு போகட்டும். கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாம் எரிந்து போகட்டும். ஆவியானவருடைய பலத்த கரம் இப்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே ராஜா, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வலதுபுற மார்பில் அடிக்கடி ஒரு வலி வருகிறது. இடதுபுறம் இல்லை, வலதுபுறத்தில் வரத ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்போ அந்த ஆவி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட கிரியைகள் எரிஞ்சு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் எரிஞ்சு நிர்மூலம் ஆகட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய பட்டயம் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலையும் வைக்கப்படட்டும். சகல மந்தராவிகள், அந்தகார கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு நிர்மூலம் ஆகு. இயேசுவின் நாமத்தினால வியாதியை கொடுக்கிற கிரியைகள் எரிஞ்சு போகட்டும். ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு நிர்மூலம் ஆகட்டும். இப்பொழுதே எரிஞ்சு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் எரிஞ்சு செயலிழந்து நிர்மூலம் ஆகு. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அக்கினி இறங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கட்டும். எல்லா
அந்தகார கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு செயலிழந்து நிர்மூலமாக என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. யார் யாருக்கு சரும பிரச்சனைகளை ஆண்டவரே பலவீனம் இருக்கிறதோ அது இப்பொழுதே எரிந்து போகட்டும், சுகமாக. ஐ கமெண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல். ஆண்டவரே கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே ராஜா கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள் ஆண்டவரே எரிஞ்சு போகட்டும். எல்லா வலு சர்ப்ப ஆதிக்கத்தின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி எரிக்கிறேன், செயலிழந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய அக்கினி, ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் இறங்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் இறங்கட்டும். த்ரோட்டை பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆவி வெளியே போய் கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே முதுகு தண்டெலும்பு இடுப்பை பிடித்து கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள் எரிஞ்சு வெளியாகட்டும். இப்பொழுதே கண்களை பிடித்து கொண்டிருக்கிற கிரியைகள் செயலிழந்து வெளியாகட்டும். ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அந்தரங்க உறுப்புகளை பிடித்து கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு வெளியாகி இயேசுவின் நாமத்தினாலே. ரைட் நவ ஐ கமெண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினாலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கிரியை செய்யட்டும். என் தேவன் இறங்கி கிரியை செய்வீராக. இப்பொழுதே பலத்த காரியத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. என் தேவன் நீர் அப்படி செய்து கொண்டு இருக்கிற தயவுக்காக, நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி. சகல கிரியைகளும் எரிஞ்சி செயலிழந்து போகட்டும் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாமையின் கட்டை உண்டாக்குற கிரியைகள் உடைஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தராகிய தேவன் நீர் இறங்கி கிரியை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தண்ணீரை வைத்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்கினியாய் இப்பொழுதே மாற்றும். அந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தமாய் அக்னியாய் இப்பொழுதே மாற்றுவீராக. என் தேவன் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை உள்ள கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படும் எல்லா மந்திரவாத கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போட்டுன்னு சொல்லி என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திரவாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் எல்லாம் எரிஞ்சு போட்டும், எரிஞ்சு போட்டும். கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே இறங்கி இப்பொழுது அந்த மாதிரி கிரியைகளை சுட்டரிக்கிறோம். ஒன்றும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை எழும்பாதபடிக்கு எல்லாம் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவருடைய வல்லமையின் அக்கினி இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக. என் தேவன் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக எத்தனை பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். அவர்களெல்லாம் கோடா கோடியாய் ஆசீர்வதித்து அவங்கள பெருக செய்யுங்க. ஆண்டவரே ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வாத பெருக்கத்தை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்திற்காக நீ கண்ணீர் விடும் ஒரு கண்ணீர் துளிக்கும் கர்த்தர் உன்னை பெருக செய்து உன்னுடைய கட்டுக்களை உடைத்து கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். காரணம், ஒரு ஐக்கியத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டு. தெரியுமா அது உங்களுக்கு? ஒரு பெரிய ஐக்கியத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஆகையினாலே கர்த்தர் நீர் அப்படியாக செய்கிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியா ஆசீர்வதித்து அவர்களை தேவ பலத்தினாலே நீ நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ராஜா உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தாவே நீர் கிருபையாய் இறங்கி உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து எனும் தயவுள்ள பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமீன். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுத்து கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.
ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் 13 அறிகுறிகள் இருக்கும். இந்த 13 அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். இன்று மந்திரவாதம் எப்படி செய்கிறார்கள், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, பிசாசுகள் வியாதியை கொடுக்குமா? மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா? இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அந்த பேய் சொன்னது, எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் கொண்டு வந்தேன். இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.